இப்போ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா 2 விஷயங்கள். ஓகே. ஒன்று வந்து தமிழ்நாடு வந்து ஒரு சூப்பரான ஒரு அமெண்ட்மெண்ட் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி இருந்த அமெண்ட்மெண்ட் இப்போ வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இதனால பேரண்ட்ஸ்க்கு எந்த விதத்தில் பெனிஃபிட் ஆக போகுது. ஓகே. அண்ட் இப்போ இந்த இதுலேயே வந்து ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த சட்ட சிக்கல் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே. கிராஜுவேஷன் டேலாம் போயிருக்கீங்களா உங்களோட காலேஜில்? அந்த கவுனோட விலை எவ்வளோ, ரெண்ட் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? என்னிடம் ஒரு மேக்ஸிமம் 200 300. ஓகே. ஒரு கிராசரி ஸ்டோர் போயிருக்கீங்களா? உங்கள் குழந்தைங்களை கூட்டு போயிருக்கீங்களா? அது இன்னும் செலவாகும். கூட்டு போயிருக்கேன். எவ்வளோ செலவாகும் 2 பேர்த்தையும் கூட்டு போயிட்டு வந்தா? சூப்பர் மார்க்கெட் நான் கேப்ல ஏத்தி கூட்டு போயிட்டு வரேன் அப்படின்னா கூட அப் அண்ட் டவுன் 250 அங்க 1000 ஆகும். 1000 ஆகும் அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி கொடுத்தா. கரெக்டா? ஆனால் ஸ்கூலில் வந்து எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு கிராஜுவேஷன் டேன்னு ஒன்று பண்ணுவாங்க தெரியுமா? அந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 3000 rupees ரெண்டல். ஓகே. அப்புறம் இந்த இது இருக்குல்ல, போயிட்டு வராங்கல்ல பக்கத்தில் இருக்க ஒரு இது வந்து என்னென்னா ஃபீல்டு விசிட். ஓகே. கிராசரி ஸ்டோர் போயிட்டு வர்றது. இந்த ஃபீல்டு விசிட்டோட ஃபீ எவ்வளோன்னா 5000 rupees. 5000. ஆமாம். இதை வந்து நான் சொல்லலை, ஒரு பேரண்ட் வந்து அவங்களோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில். ஓகே. ஸோ ஆமாம், இது வந்து சென்னையில் நடந்த நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் சேர்த்து இது ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. நம்ம சென்னையில் நடந்த ஒரு ஆர்டிக்கல். நீங்க சொல்றதே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்ட்டு டைரக்டா போயிடலாமா? அமெண்ட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து குயிக்காக நம்ம ஒரு ரன் த்ரூ மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பா. யா. இந்த ஆர்டிக்கல் என்னன்னா 2025 மே, அதாவது இந்த அகாடமிக் இயர் வந்த ஒரு ஆர்டிக்கல். புதிய தலைமுறையோட இங்கிலீஷ் வெர்ஷன் தான் ஃபெடரல். ஓகேவா? அவங்களோட இதுலேருந்து வந்திருக்கு. ஒரு பேரண்ட் வந்து, ஸோ நம்ம பேசினது இங்கே தான். ஓகே. ஒரு தமிழ்நாடு ப்ரைவேட் ஸ்கூல் போர்டு ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்ததுன்னா 5000லேருந்து 70,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே சிபிஎஸ்சி ஆர் ஐசிஎஸ்சி பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருந்தால் 50,000 to 1.5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே. யா. இப்போ அதில் இப்போ சேட்பேட்டில் வெற்றிவேல் அப்படின்ற ஒரு பேரண்ட் நேம் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். பட் அந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும், ஐ ரீசென்ட்லி அட்மிட்டட் மை டாட்டர் டு அ ப்ரைவேட் சிபிஎஸ்சி ஸ்கூல் க்ளோஸ் டு ஹோம் அண்ட் பெய்ட் அண்ட் ஃபீ ஆஃப் 1.5 lakh ஃபார் ப்ரீ கிண்டர் கார்டன். கரெக்டா? ஸோ ஒரு ப்ரீகேஜி குழந்தை, எல்கேஜியும் இல்லை, ப்ரீகேஜி குழந்தைக்கு ஒரு 1.5 lakh கட்டியிருக்காரு. ஓகே. இன்னொருத்தங்க வந்து சொல்லியிருப்பாங்க தட் த ஃபீ இஸ் அபவுட் 1 lakh ஃபார் எல்கேஜி அண்ட் அபவுட் 80,000 ஃபார் யூகேஜி. தெர் ஆர் அடிஷனல் காஸ்ட் ஃபார் டேக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் எக்ஸ்கர்ஷன்ஸ் 3,500 to 5,000 per visit. They also charge a fee of 3,000 for graduation ceremony dresses. ஓகேவா? ஸோ அந்த ஒரு கிராஜுவேஷன் செரமனிக்கு 3,000 வருது. இப்போ இந்த 1.5 lakhs அப்படிங்கிறதோ இல்லை 1 lakh அப்படிங்கிறதோ டியூஷன் ஃபீ அண்ட் மேஜர் காஸ்ட் மட்டும்தான். தெர் ஆர் சம் அடிஷ்னல் காஸ்ட், ஹிடன் காஸ்ட். இது வந்து அடிஷ்னல் காஸ்டா இல்லை ஹிடன் காஸ்டான்னு தெரியல. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பேரண்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த ஆர்டிக்கல் வாஸ் ரிட்டன் பை ஸ்வேதா திரிபாதி. ஓகேவா? 4th May பப்ளிஷ் ஆன ஒரு ஆர்டிக்கல். ஆமாம். இட்ஸ் a really good article actually. நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இன்னொருத்தங்க டிஸ்ப்ரொபோர்ஷனேட் லெவல் மாதிரி இருக்கு, லைக் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப இப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படி சொல்லிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பாயிண்ட் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. கிண்டர் கார்டனுக்கு 1.3 lakh பே பண்ணிருக்காங்க. அவங்களோட அண்டர் கிராட் ஃபீயே வந்து இதை விட கம்மியா இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
கரெக்ட். சாந்தினி அனதர் சென்னை ரெசிடென்ட் வந்து இது இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். யா. ஸோ வாட் மேட் ஹர் டு சூஸ் த காஸ்ட்லி ஆப்ஷன்? இப்போ ஸ்கூல்ஸ் யாருமே வந்து நீங்கள் வந்து எங்ககிட்ட வந்து தான் ஜாயின் பண்ணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லை. எல்லா ரேஞ்சஸ்லையும் ஸ்கூல்ஸ் எக்ஸாக்ட்லி. இருக்குது. ஸோ இது வந்து அவங்க கட்டினாலும் பட் என்னன்னா இது இட்ஸ் அ பேரண்ட்ஸ் ப்ரெஷர், பியர் ப்ரெஷரில் தான் வந்து பேரண்ட்ஸாக போய் கட்டுறாங்க. கரெக்டாக? நோ, நன் ஆஃப் த ஸ்கூல்ஸ் ஆர் சேயிங் லைக் நீங்கள் இங்கே தான் வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. இட்ஸ் இட்ஸ் டெஃபினெட்லி அப்கோர்ஸ் பேரண்ட்ஸ் டெசிஷன். இன்னொரு ஒரு காரணம் இருக்கலாம் ராம். ஆல் திஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், இந்த நேம்ஸே கூட பிளேஸ் அ மேஜர் ரோல். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 2 days முன்னாடி ஸ்கூல் ஃபீ கேப் அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க அசம்பிளியில். ஓகே. அந்த அது என்னது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால் பேரண்ட்ஸ்க்கு எந்த விதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது இந்த விஷயங்கள் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே. அந்த பில் பட் ஒரு என்னது? டவுட் ராம், ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் பண்ணிருந்தாங்க தானே? 2009லயே இந்த பில்லை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஆர்டிஓட சேர்ந்து வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் இந்த டைம் வந்து அதில் சில விஷயங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. என்ன மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து மெம்பர்ஸில் வந்து பேரண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த டைம். ஸோ இது வரைக்கும் பேரண்ட்ஸோட வாய்ஸ் எதுவுமே இருந்தது கிடையாது. இப்போ பேரண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. தட் இஸ் ஒன். தட்ஸ் ஆக்சுவலி a good thing. ஆமாம். இன்னொன்று என்னென்னா, ஸ்கூல்ஸ்க்கு வந்து 15 days வரைக்கும் தான் டைம் இருந்தது. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த அமெண்ட்மெண்ட் கமிட்டி வந்து ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ரைஸ் பண்ணணும், எனக்கு இந்த ஃபீஸில் பிரச்சனை இருக்குன்னு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா 15 days தான் டைம் இருந்தது. அது 30 days மாற்றிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இந்த 7 members கமிட்டியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டேட் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்லேருந்து ஒரு பேரண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, த டிரெக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இருப்பாங்க, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேருந்து இருப்பாங்க, ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர் ஃப்ரம் பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தங்க இருப்பாங்க, அண்ட் அன் ஆஃபீஸர் ஃப்ரம் தி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஒரு ஆஃபீஸர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருப்பாங்க. ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஒரு பர்சன் இருப்பாங்க. பேரண்ட்ஸும் இதில் இருப்பாங்க. அக்கார்டிங் டு த கவர்மெண்ட், திஸ் composition is intended to make the fee fixing process more transparent and inclusive. எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரன்சியை வந்து இதில் இன்க்ளூட் பண்ண முடியுமோ கொண்டு வர போகிறாங்க. ப்ளஸ் இன்க்ளூசிவாகவும் இருக்க போகுது. ஏன்னா இது 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோயிங் டு ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா, அந்த மார்க்கெட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இன்க்ளூசிவாகவும் இருந்ததுன்னா பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் பில்லோட மெயின் agenda. Okay. Yeah. And அவங்க amendment aims to ensure that fees charges by private schools are reasonable, justified and non-exploitative, and to protect parents from sudden or arbitrary fees increases. ஸோ சடனாக இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி தேவை. திடீர்னு வந்து ஸ்கூலில் சேர்த்துனதுக்கப்புறம் இவ்வளோ ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால், இட்ஸ் நாட் ஈஸி ஜாப். லைக் நான் இந்த கடையில் ஒரு பொருள் வாங்குறேன், இன்னொரு கடைக்கு நான் நாளைக்கு போய் வாங்கிப்பேன்ற மாதிரி இருக்காது. இட்ஸ் அ சர்வீஸ் பேஸ்டு திங் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் கமிட்டி பாஸ் பண்ணிருக்கிறது வந்து இட்ஸ் அ குட் திங். The newly passed amendment addresses this gap, formally including a representative from the state parent. இது அதான் முன்னாடியே பேசின மாதிரி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேரண்ட்ஸ் இல்லை, இப்போ வந்து பேரண்ட்ஸ் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ குட் திங். இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆயிருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கூல்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கு? கரெக்ட். ஏன்னா டிஃபரெண்ட் போர்ட்ஸ் இருக்கு இல்லையா? எந்தெந்த போர்ட் ஸ்கூல்ஸ்லாம் இதுக்குள்ள வருது? கரெக்ட். இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, சிபிஎஸ்சிக்கும் ஐசிஎஸ்சி போர்டுக்கும் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து வராது, செட் ஆகாது. என்ன ரீசன்னா, எக்ஸாக்டாக 10 years பிஃபோர் 2016 வந்து ஒரு கேஸ் ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லேருந்து. என்னென்னா, இந்த ஃபீ வந்து எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு.
ஸோ இதுக்கான ரிசல்ட் வந்தது அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, தென் திஸ் வில் பி ஆல்சோ இன்க்ளூடட். இப்போ இந்த கமிட்டி வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கும் ஐசிஎஸ்சி ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் வெரிஃபை மட்டும் பண்ண முடியும். தே cannot ஃபிக்ஸ் தி ஃபீ, பட் கரெக்டாக தான் ஃபீ வாங்குறாங்களா அப்படிங்கிறத வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். தட் இஸ் தி மெயின் திங் தட் திஸ் கமிட்டி கேன் டூ வித் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி. சோ அந்த ஸ்கூல்ல என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறாங்க, அதுக்கேத்த ஃபீஸ் தான் வந்து ஸ்கூல் சார்ஜ் பண்றாங்களா இல்லையான்றதை வெரிஃபை பண்ண முடியும். கரெக்ட் கரெக்ட், ஆமா. பட் இதே விஷயம் தான் வந்து மெட்ரிக் ஸ்கூல்ஸ் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்க்குமே வந்து பொருந்துமா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலும் வேற வேற ஃபெசிலிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். இங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரெகுலேஷன் அப்படின்றதுல ஏதாவது வேரியேஷன் இருக்கா ஃபீஸை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக இருக்கும். இப்போ எப்படின்னா, நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மீடியமாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம பேசுறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பேசுகிறோம். ஸோ இதுக்கு ஃபீ வந்து யார் செட் பண்ணுவாங்கன்னா, இந்த கமிட்டி தான் செட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இல்லை இந்த கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி, அட்வைஸ் மாதிரி, கேப் மாதிரி தருவாங்க, ஃபீ கேப் மாதிரி தருவாங்க, பேஸ்ட் ஆன் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை எக்ஸ் ஸ்கூல் அண்ட் ஒய் ஸ்கூல்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை பார்க்கணும் அப்படின்னா தெர் இஸ் அ வெப்சைட் ஃபார் தெம். டிஎன் ஃபீ உங்களுக்கு தெரியுதா? தெரியல. ஓகே ஓகே, தெர் இஸ் அ வெப்சைட் கால்டு tnfeecommittee.com. ஓகேவா? இந்த கமிட்டி வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே உள்ளே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ரீசெண்ட் இயர்ஸில் பார்க்கலாம். 3 இயர்ஸ்க்கு அவங்க இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் செட் பண்ணியிருக்காங்க, 25லேருந்து 28 வரைக்கும். ஓகேவா? 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க ஃபீஸ். கரெக்ட். ஸோ 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்குமே கொடுத்துருக்காங்க. ஓகே, லெட்ஸ் டேக் செங்கல்பட்டு as an எக்ஸாம்பிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு எந்த ஸ்கூல்னு தெரில, பட் லெட்ஸ் டேக் ஒன் ஸ்கூல் as an எக்ஸாம்பிள். இப்போ இந்த ஸ்கூல் வந்து எல்கேஜிக்கு வந்து 10,000 rupees ஃபீ இப்போ 25-26 இப்போ நடந்துட்டு இருக்கு இயருக்கு. வேற 27-28க்கு 12,100 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கூல் வந்து 5th வரைக்கும் இட்ஸ் அ ப்ரைமரி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால இப்படி இருக்கு. மேபி தெர் இஸ் ஒன் மோர் ஸ்கூல் வேர் வி கேன் டேக் 14,000 rupees எல்கேஜி ஃபீ இந்த வருஷம். 28ல வந்து 16,940. ஓகே, இதுவே வந்து 12th நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே இருக்கிறது இந்த ஸ்கூல் எடுத்துக்கலாம். 24,000 எல்கேஜிக்கு, 53,000 வந்து 44,000 வந்து 12க்கு. இதே 44லேருந்து இந்த வித்தின் 2 இயர்ஸில் 53,000 வரைக்கும் இன்ஃப்ளேஷன்னாலேயோ இல்லை சம் ரீசன்ஸ் ஆர் தேர். முக்கியமாக இன்ஃப்ளேஷன் தான் இருக்கணும். ஸோ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளேஷன் இருக்கு. இப்போ இந்த வருஷம் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் 44,000 பே பண்ணுவாங்க. வித்தின் 2 இயர்ஸில் 28ல முடிக்கிற குழந்தைங்க வந்து 53,605 rupees பே பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இன்ஃப்ளேஷனும் ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கேப் இதுதான் வந்து ஃபீ கேப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீ கேப்பையும் வந்து இந்த பில் பாஸ் பண்ணுறவங்க இந்த கமிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஃபீ எல்லாமே வந்து டியூஷன் ஃபீ மட்டும் தானா இல்ல அந்த டவுட் தான் கேட்க வந்தேன். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த அடிஷனல் ஃபீ எல்லாம் வருது இல்லையா, இதுல இந்த ஃபீ கேப் வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணது அப்படின்றது தெரியல. கரெக்ட். that clarity we need to ask. Maybe we can ask Gemini. Okay, is this இருங்க நம்ம இதை அப்படியே போட்டு கூட கேட்போம். ஸோ இது வந்து ஓவரால் ஃபீயாக தான் இது இருக்கணும்னு கமிட்டி சொல்கிறாங்க. ஆனால் சில ஸ்கூல்ஸில் வந்து இதை பைபாஸ் பண்ணுறதுக்கும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஜெமினி சொல்லுது. ஓகேவா? மேபி நம்ம பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ் வந்து தே கேன் ஷேர் தேர் தாட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமாம், டிஸ்பைட் த committee rules, the sources highlights parents are often forced to pay additional cost. Specific events அவங்க வந்து, ஆனால் இது எல்லாமே சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸோட விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க.
aims to address these issues by facilitating a statutory mechanism to set up a cap fee on fee charged by the private school. By adding a parent member to the 7-member fee. Okay, so what government believes is that இப்போ இந்த கமிட்டியில் பேரண்ட் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் இந்த கமிட்டியை வந்து ஹெட் பண்ண போகிறது யாருன்னா ஒரு ஹைகோர்ட் ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ். இதுதான் வந்து இப்போ வந்திருக்கிற பாஸ் பண்ணியிருக்கிற பில்லோட விஷயங்கள். யா, ஸோ ஐ திங்க் கருண்யா, இது வந்து இட்ஸ் அ வெரி குட் மூவ். நம்ம வந்து இப்போ நமக்கு நடந்திருக்கிற இந்த அமெண்ட்மெண்ட் பில் வந்து இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது வந்து ஒரு இன்க்ளூசிவான டிரான்ஸ்பரண்டான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் கோயிங் ஃபார்வர்ட். இந்த இது வந்து அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆகிருக்கு அண்ட் அடுத்த வருஷங்களில் என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்க போகுது வித் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் குள்ள அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். யா, டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி அண்ட் கூடிய சீக்கிரம் மத்த போர்ட்ல நடக்கக்கூடிய அந்த கேசஸும் சால்வ் ஆகி என்ன நியூஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே, அடுத்து நம்ம வேற ஒரு எஜுகேஷனல் டெசிஷன்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து லெட்ஸ் மீட். அன்டில் தென் லைக் பை பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எந்தெந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் சப்போர்ட்டிவாக இருக்குமோ அந்தந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் இட் வித் ஆல் த பேரண்ட்ஸ் ஹூ வில் கெட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ, பை.